GN அன்பு செழியன் ப்ரொடக்ஷன்ஸ்ல சினிமோட்டோகிராஃபர் VIP படத்தோட டைரக்டர் வேல்ராஜ் டைரக்ஷன்ல தனுஷ், சமந்தா, ஏமி ஜாக்சன், KS ரவிக்குமார் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்க படம் தான் தங்கமகன். அனிருத்தோட மியூசிக்ல 4 பாட்டுனாலும் நச்சுன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல எல்லா சாங்ஸையும் தனுஷ் தான் எழுதியிருக்காரு. முதல் பாட்டு டக்குன்னு சிரிச்சா. அனிருத் பாடியிருக்க இந்த பாட்டு ட்ரம்பெட் ஸ்ட்ரிங்ஸ் பேக்ரவுண்ட்ல லாட்டின் ஸ்பானிஷ் ஸ்டைல்ல ஒரு சாங். எம்மிய பார்த்து அப்படியே பிளாட்டான தனுஷ் அவங்க பின்னாடியே சுத்தி சுத்தி பாடுற ஒரு பாட்டு. அநேகமா படத்துல இது ஒரு மாண்டேஜ் சாங்கா வரும்னு நினைக்கிறேன். செம ஜாலியான ஒரு பாட்டு. கண்டிப்பா அனிருத்தோட ஹிட் லிஸ்ட்ல இதுவும் ஆட் ஆகும். டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. அடுத்து ஸ்வேதா மோகனோட சேர்ந்து தனுஷ் எழுதி பாடியிருக்க பாட்டு தான் ஜோடி நிலவே. பியானோல ஆரம்பிச்சு எமோஷனல் ஸ்ட்ரிங்ஸ், ஃப்ளூட்னு பக்கா அனிருத் ஸ்டைல் ஆஃப் மெலடி இது. ஃபேமிலி மேனா இருக்கிற தனுஷ் சில காரணங்கள்னால அப்செட் ஆக அவரை தேத்த சமந்தா பாடுற பாட்டு. லிரிக்ஸ் செமையா இருந்தாலும் இந்த பாட்டோட வெயிட்டே பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஹேராம் படத்தோட நீ பார்த்த பார்வை அதே ஸ்டைல தான் இந்த பாட்டும் இருக்கு. பட் கண்டிப்பா ஹிட் ஆயிடும். இதுவும் ஒரு மாண்டேஜ் சாங்கா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திரும்பவும் ஸ்வேதா மோகன் தனுஷ் சேர்ந்து பாடியிருக்க பாட்டு தான் என்ன சொல்ல. கிட்டார்ல ஆரம்பிச்சு வயலின், கஞ்சிரான்னு அப்படியே ஃபோக் ரிதம்க்கு போற இந்த சாங் ஒரு பக்கா ஃபேமிலி சாங். படத்துல தனுஷ்க்கும் சமந்தாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா புகுந்த வீட்டுல சமந்தா கல்யாணத்தை பத்தி என்ஜாய் பண்ணி பாடுற ஒரு சாங். ஒரு பொண்ணோட ஃபீலிங்க தனுஷ் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஆனா என்ன, பாட்டோட பிகினிங் ஒரு 2-3 செகண்ட் டார்லிங் படத்தோட உன்னாலே ஃபீல்லயே இருக்கு. மத்தபடி பாட்டு சூப்பர். என்னப்பா ஆல்பமே சூப்பர் ஹிட்டான்னு யோசிக்கும் போதுதான் ஓ பாட்டை கேட்டேன். தனுஷ் நிகிதா காந்தி சேர்ந்து பாடியிருக்க இந்த பாட்டு மெலடியா ஸ்டார்ட் ஆகி அப்படியே ராக், திரும்பவும் மெலடி, அப்படியே ராக் அப்படின்னு கேட்கும் போதே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எமியன் தனுஷோட ரொமான்டிக் டைம்ல இந்த சாங் வரங்காட்டி அனிருத் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு. பட் அது கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். விஷுவலா எமிக்கும் தனுஷ்க்கும் இந்த பாட்டுல ரொமான்ஸ் தூக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இது போதை நேரம் எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே அப்படிங்கிற தனுஷோட லிரிக்ஸ் தான். இது போதை நேரம் எதுவும் பேசாதே. சோ ஓவரால் தங்கமகன் படத்தோட ஆல்பம் கேட்கும்போது இது ஒரு பக்கா மெலடியான ஆல்பம்ங்கிற ஃபீல் கண்டிப்பா இருக்கும். அதுல ஓ சாங் தவிர மத்த எல்லாமே கன்ஃபார்மா ஹிட் ஆயிடும். என்னதான் தனுஷே எல்லா சாங்ஸையும் பாடினாலும் அவரோட லிரிக்ஸ் கண்டிப்பா இந்த ஆல்பம்க்கு ஒரு பெரிய பிளஸ்.